இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து சக்திவேலுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் வருமா, நைட்டெலாம் உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்களாம். எத்தனையோ டாக்டர் பார்த்து குணமாகலையாம். ஆனால் நம்பிக்கை டிவியை வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு பார்த்தாங்களாம். ஆண்டவரே, அம்மா சாட்சி சொல்கிறாங்களே, நானும் அவங்கள சாட்சி சொல்ல வைப்பேன் ஆண்டவரே, எனக்கு இந்த மூச்சு திணறல் இந்த இரவிலே நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிவிட்டு அம்மாட்ட நான் ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். அம்மாவை பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. மூச்சு நார்மல் ஆகட்டும், உங்களுடைய சுவாசத்தை, இயேசுவின் சுவாசம் எனக்குள்ளே வந்துச்சு, எனக்கு மூச்சு திணறல் நின்று போச்சுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப அப்பா சொல்கிற வார்த்தை அதுதான், நான் விரும்பினபடியினால், நான் விரும்பினபடியினால். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடைய தங்கும் இடமா, தங்கும் ஸ்தலமா நாம இருக்கணும்னா அப்பா நம்மளை விரும்பணும். ஹல்லேலூயா. அப்பா நம்மளை விரும்பும் போதுதான் அப்பா நம்ம மத்தியில உலா வருவார், நம்மோடு வாசம் பண்ணுவார், நம்மோடு சிங்காசனம் போட்டு அமருவார். ஹல்லேலூயா. அப்பா விரும்புகிற காரியம் நம்மிடத்துல காணப்படும் போதுதான் சகலத்தை உண்டாக்கின தெய்வம் நம்ம மத்தியில வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா திரும்ப திரும்ப சொல்றார், நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சரி, அப்பா நம்மளை விரும்பணும்னா அவர் விரும்பத்தக்க காரியம் ஒரு இரண்டு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். வாசிப்போமா? ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்பா சொல்லுகிற வார்த்தை ஒரு மனம் என்பது வேணும். எங்க ஒரு மனம் காணப்படுகிறதோ அங்க அதை அப்பா விரும்புவார், அப்பா அங்க வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பா விரும்புகிற காரியம் அதுதான். எங்க ஒரு மனம் காணப்படுகிறதோ அதை அப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பெந்தேகோஸ்தே நாளில சீசர்கள்லாம் ஒருமனப்பட்டாங்க, ஒரு இடத்துல கூடி ஜெபிச்சாங்க, பரிசுத்த ஆவியானவர் அங்க நிரப்பினார். எங்க ஒரு மனம் காணப்படுகிறதோ அதை அப்பா விரும்புவார். ஹல்லேலூயா. வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நல்லா கவனிங்க. முதலாவது அப்பா சொல்லுகிற வார்த்தை, குடும்பத்துல ஒரு மனம் வேணும். குடும்பத்துல ஒரு மனம் வேணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. பிள்ளைகள் மத்தியில ஒரு மனம் வேணும். ஒரு மனம் இல்லாத குடும்பம், நல்லா கவனிங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருந்தா, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காதபடி திரும்பி கொண்டு இருந்தா அங்க அப்பா வாசம் பண்ண முடியாது. எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க தேவ பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா. அப்பாவுடைய சமாதானம் நிறைவா இருக்கும். ஒரு மனம் வேணும். அதனாலதான் அப்பா சொல்கிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீங்க கல்யாணம் முடிக்கும் போதே, திருமணம் முடிக்கும் போதே உங்களுக்கு ஏற்ற மணமகனை அப்பாட்ட கேளுங்க, ஏற்ற மணமகளை அப்பாட்ட கேளுங்க. அப்பா, நீங்க விரும்புகிற பாத்திரம் எனக்கு வேணும்பா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பா செய்யறதுனா கரெக்டா இருக்கும், நம்ம பார்க்கறதாங்க தவறுதலா போயிடும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஒரு மனம் நம்ம குடும்பத்துல வேணுங்க. குடும்பத்துல வேணும். குடும்பத்துல ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். ஒருவருக்கொருவர் ஜெபிக்கணும், கைகோர்த்து ஜெபிக்கணும். ஒருவருடைய பாரங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும் போதுதான் அதை அப்ப விரும்புவார், அங்க வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது அதே இதுல பார்க்கிறோம், அடுத்த வசனம், கிறிஸ்துவுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது. நல்லா கவனிங்க. அடுத்து கிறிஸ்துவோடு ஒரு மனம் நமக்கு வேணும்.
அல்லேலூயா, ஆமென். முதலாவது குடும்பத்துல ஒரு மனம் வேணும். இரண்டாவது கிறிஸ்துவோடு கூட ஒரு மனம் வேணும். மூன்றாவது அதே அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஆலயத்துல ஒரு மனம் வேணும். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பாருங்க பங்கேதுன்றாரு. விசுவாச பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனமாய் செயல்படணும், ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கும் போதுதான் சபை வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க தேவ பிரசன்னம் இருக்குங்க. அதை அப்பா விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அப்பா விரும்புற மாதிரி நடக்கணுங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையின் ஆழத்துல நம்ம போனோம்னா இன்னும் அழகா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சரீர அவயவங்கள்ல ஒரு மனம் வேணும். நான் செய்ய நினைக்கிறேன், செய்ய நினைக்காதபடி என்னை தடுக்குது. நல்லா கவனிங்க, நம்ம கண்ணு ஒண்ணு நினைக்குது, கால் ஒண்ணு நடக்குது. நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா கால் அந்த பக்கமே போகுது. நல்லா கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் கேட்கிற வார்த்தை அதுதான். ஐயா, குடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேயா, ஆனா என் கால் என்னை அறியாம அங்க போயிருதுயா. நம்ம சரீரத்துல ஒரு மனம் வேணும். நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆலயத்துல ஒரு சரீரத்துக்கு ஒரு அவயவத்துக்கு ஒரு அவயவம் ஒரு மனம் இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள காணப்படும். அல்லேலூயா. எந்த நேரம் ஜெபிக்க முழங்கால் போடணுமோ முழங்கால் போடணும். எந்த நேரம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஆண்டவரோட பேசணும், உறவாடணும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு சீசர்களை பார்த்து அப்பா சொன்னாரு. ஆனா இன்னொரு இடத்துல சொன்னாரு, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த போராட்டம் நீங்க நம்ம கரெக்டா நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பெந்தெகோஸ்தே நாளில அப்போஸ்தலர் வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்துல 1 வசனத்துல, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. எங்க ஒரு மனம் காணப்படுகிறதோ அங்க தேவ பிரசன்னம் காணப்படும். எங்க ஒரு மனம் இருக்கோ அதை ஆண்டவர் விரும்புவார். அது விரும்புகிற ஸ்தலமாய் மாறும். உங்க குடும்பத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும்னா உங்க குடும்பத்தார் ஒருமனப்படணும். ஹல்லேலூயா. எல்லா பகையும் மறந்துடணும், சண்டையை மறந்துடணும். என்னதான் சண்டை போட்டாலும் சாயங்காலத்துக்குள்ள ஒப்புரவாயிரணும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா வாக்குவாதங்கள் வரும், குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், தேவைகள் வரும், குறைவுகள் வரும், நிறைவுகள் வரும். எது வந்தாலும் செஞ்சாலும் ஒரு மனதோடு செயல்படும் போது உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள இருக்குங்க. தேவ பிரசன்னம் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள அப்பா உலா வரணும். அவருடைய சிங்காசனம் நம்ம வீட்டுக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது அப்பா விரும்புகிற காரியம் ஒரு மனம். இரண்டாவது ஒரு காரியம், மல்கியா 2வது அதிகாரம் 11வது வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. நல்லா கவனிங்க, அப்பா விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை அப்பா விரும்புகிறார். அப்பாவுடைய இருதயம் அங்கலாக்கியது. எப்பா, ஏன் பிள்ளைங்க நான் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்கப்பா. பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்கப்பா.
ஒருபோதும் பரிசுத்த குலைச்சல் என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் அப்பா விரும்புகிற காரியம். பரிசுத்தம் அப்பா விரும்புகிற காரியம். நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்தத்தை குறித்து எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் வாசிப்போமா? எசேக்கியேல் 43வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்தோமானா, ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. என்னோடு பேசுகிறதை கேட்டேன். என் அண்டையிலே நின்றார். அவர் என்னை நோக்கி, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவது இல்லை. நல்லா கவனிங்க. எங்க அப்பா விரும்புகிறார் தெரியுமா? அப்பா விரும்புகிற பரிசுத்தம் வேணும். இந்த பரிசுத்தத்தை அப்பா எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? எப்பா, இந்த வேசித்தனம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்ல. நம்முடைய நேசர், நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய நேசரை விட்டு வேற எங்கேயாவது நம்ம போனோம்னா அதுக்கு பேரு தான் வேசித்தனம். அல்லேலூயா, ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்து கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்த ஜனமாக்கப்பட்ட பிள்ளைங்க, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வேற எதையாவது நாடி போனோம்னா அதற்கு பேரு தான் வேசித்தனம். அல்லேலூயா, ஆமென். அப்பா சொல்றாரு, எப்பா, என் பிள்ளைகளிடத்துல இந்த ஒரு அருவருப்பான காரியம் இல்லைன்னா நான் அங்க வாசம் பண்ணுவேன்பா. வாசம் பண்ணுகிறது எப்படி வாசம் பண்ணுவாரா? என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமும் அங்க இருக்கும். நான் இருப்பேன்பா உள்ள. அல்லேலூயா. சிங்காசனத்தை போட்டு அமருவார். உங்க வீட்டுக்குள்ள சிங்காசனத்தை போட்டு அப்பா அமருவார். உங்க சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள அப்பா சிங்காசனத்தை போட்டு அமருவார். அல்லேலூயா. இதுதாங்க அப்பா விரும்புகிற காரியம். ஒண்ணு ஒருமனப்படணும், இரண்டாவது நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா, ஆமென். ஒருபோதும் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. தீட்டான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படணும். அல்லேலூயா, ஆமென். வாசித்த சங்கீதங்களின் பகுதியில் 132வது சங்கீதத்தின் 15வது வசனத்தில் இருந்து, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். நல்லா கவனிங்க. அப்பா சொல்லுகிற வார்த்தை, அப்பா நான் உள்ள வந்துட்டேனா உனக்கு ஒரு குறையும் இருக்காதுப்பா. அல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னா உங்க குடும்பங்கள்ல ஒரு தரித்திரமும் இருக்காது, ஒரு குறைவும் உண்டாகாது. அல்லேலூயா. அப்பா நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார், வியாதியை நம்மளிருந்து விலக்குவார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும். அப்பாவோட வாசம் பண்ணுங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்பா என்றென்றைக்கு நம்மளோட வாசம் பண்ணணும். காலையில எழுந்த உடனே அப்பா முகத்தை பார்க்கணும், அப்பாவோட பேசணும், அப்பாவோட உறவாடணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பா என்னை நடத்தி செல்லுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி அந்த வார்த்தைக்காக ஏங்கணுங்க. நீங்க ஏங்குங்க, அந்த ஏக்கத்தை அப்பா நிறைவேற்றுவா. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள்.
ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.